அம்மாமா அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. என்னப்பா இதெல்லாம்? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் புதுசா ஒரு வியாபாரம் தொடங்க போறேன். நல்ல விஷயம் தானே, அதுக்கு எப்பவும் ஆசீர்வாதம் உண்டுப்பா. ஆசீர்வாதம் மட்டும் போதுமாமா? வேற என்ன வேணும்? உங்க கையால ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குமா? போன வாரம் தானே 10,000 கொடுத்தேன். ஐயோ, அது என் பிறந்த நாள் செலவுக்குமா, இது வியாபாரத்துக்கு கேட்டோம். என்னமோப்பா, இந்த பணம் உன்னை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் மருமக கையில அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு நிம்மதி. உங்க விருப்பப்படியே செய்யுங்கம்மா. இப்ப பணம் கேட்டனே. சரி, சாப்பிடவா, அப்புறமா பாத்துக்கலாம். ஹாய் ஹாய். என்னடா இத முடிச்சிட்டு இருக்கீங்க? தூங்கல? ஆசாத்தங்க. ஆசாத் அங்க அழுதுட்டு இருக்கா மாமா. ஏ? அவன் நாளைல இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். நாங்க எவ்வளவோ சொல்லியும் அவன் அழுக நிறுத்தவே இல்ல. ஆசாத், என்னப்பா ஏன் அழுகுற? மாமா, நான் நாளைல இருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டேன் மாமா. அப்படியா சொன்னா? ஏமாம்மா, எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஏமாமா என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க எங்க மாமா இருக்காங்க சொல்லுங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். ஆசாத், நீ கடவுளுடைய குழந்தைப்பா, அழாதே. அவருக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் சதா அவர்கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவரும் இல்லைங்காம எல்லாருக்கும் செய்துகிட்டு தான் இருக்காரு. அதனால இப்ப அவர் உன்னை பார்க்க வர முடியாது. இப்போ வெளியூர்ல வேலை செய்யற தாய் தகப்பெல்லாம் குழந்தைகளை என்ன செய்யறாங்க? ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க இல்லையா? அதே மாதிரி கடவுள் உங்க எல்லாத்தையும் என்கிட்ட அனுப்பிச்சு நல்லபடியா பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அவருடைய விருப்பப்படி நீங்க படிச்சு வாழ்க்கையில நல்லவங்களா நடந்துகிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் நிச்சயமா உங்களை எல்லாம் பார்க்கதான் வருவார். அப்படின்னா நான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் நல்லவனா நடந்துக்கிறேன் மாமா. வெரி குட், வெரி குட். ஆசாத், ஆண்டவனுடைய குழந்தைகள் மத்தவங்க சொல்றது கேட்டு கவலைப்படக்கூடாது. இப்ப மாமாவை பார், நான் அழுகிறத நீ என்னைக்காவது பாத்திருக்கியோ? அதே மாதிரி நீங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தைரியமா இருக்கணும். சரி மாமா. எழுந்து பால் சாப்பிட்டு படுங்க. பால் குண்டா. சாரி. டான்ஸ் ஆடும்போது காலை மிதிச்சுன்னா உடனே சாரி சொல்லணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? சாரி. என்ன பூஜை அரைஞ்சு பல்ல உடைச்சு போடும். அழுகத. சரி. பாய். என்ன சாப்பிடுற? எனக்கு என்ன, பழைய சோறு இல்ல தயிர் சாதம் இருந்தா போதும். புளியோதரை இருக்கு, கொட்டிக்கிறியா? போய் 2 சூப் கொண்டா. எஸ் சார். அவன் சிரிக்கான். மணி அடிக்கிறியா? சாவு மோளம் கொடுக்குறியா? எல்லாத்தையும் பார்த்து சரி. ஒரே ஆளை பார்த்து சிரிச்சீங்கன்னா அப்படித்தான். எல்லாத்தையும் பார்த்து அப்படி சரி. மாட்டுக்கு தண்ணி காமிக்கிற மாதிரி கிழவை கிழவை. கரண்டி இருக்கு, இதை எடுத்து அப்படி சாப்பிடு. கரண்டியில சாப்பிடு. என்னங்க இது? உப்பு சப்பு ஒண்ணுமே இல்லையே. இது உப்பு, இது சப்பு. இத
இதுல மிளகு இருக்கு, இதுல உப்பு இருக்கு, வேணுங்கிறத கொட்டிக்க. கீழே வைக்காது, கேவலப்படுத்த. உள்ள உள்ள கட்லட் கொண்டு கட்லட் கொண்டு. என்னங்க இது, நல்ல துட்டு கொடுத்துட்டு பாதி அனுப்பிட்டீங்களே. தின்னு சொல்ல. இது என்ன இது? இது கட்லட். இது என்ன புட்டி? முள்ள முள்ள முள்ள, அது கச்சா கச்சா. தக்காளி ரசம். தக்காளியா? எனக்கு பிடிக்குமே. பாரு, வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு முள்ள சாப்பிடணும். நான் செய்யறத ஃபாலோ பண்ணிக்க. கத்தி எடுத்து முள்ள கட் பண்ணி முள்ள சாப்பிடு. என்ன கத்தியால குத்திட்ட ரத்தத்தை கொட்டுறியா? என்ன இது? தக்காளி உடம்புக்கு நல்லதுங்க, போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் செய்யற மாதிரி செய்ய. முள்ள கட் பண்ணி சாப்பிடு. சாரி சாரி. என்னங்க என்ன என்னங்க என்ன? என்னங்க பண்றது? என்னங்க பண்றது? பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. என்ன ரூம்? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்களும் வாங்க. கிளீன் பண்ணிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க போக கூடாது, இந்த பக்கம் போ. ஏங்க அங்க போக கூடாது? அது ஆம்பளைங்க. இதுல கூட ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கா? கண்டிப்பா முரளி இங்க வருவாருன்னு நம்புறீங்களா? நிச்சயமா வருவான். இந்த டேபிள் அவனுக்காக தான் போட்டு வச்சிருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இன்னும் என்ன பயம்? ஒருவேளை அவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரோ என்னமோ. அவன் என்ன, இங்க உள்ளவங்க எல்லாம் உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்க, இதான் கடைசி தடவை. அவன் உன்கிட்ட வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு பதிலே பேசக்கூடாது, அலட்சியமா பார்த்து அப்படிங்க. இப்ப புரிஞ்சு போச்சுங்க. புரிஞ்சு போச்சு இல்ல? அவன் வந்தோன்ன கால்ல விழுந்தே உன்னை வெட்டி போடுவேன். அவன் உங்ககிட்ட நெருங்கி பேச பேச நீ மேல போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் உன்னை மதிப்பா. நல்லா நல்லா கால் மேல கால் போட்டு நல்லா ஜாமுன்னு உட்கார், கிளியர் பண்ற மாதிரி.
உங்ககிட்ட ஓடி வருவான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்களோட கொஞ்சம் பேசணும். ஏன்? உண்மையிலேயே உங்க ரசனையை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. எதுக்காக? இப்ப நாட் இன்குசிட்டிவ். அவங்க அவங்க You mean that girl? yes, yes, யார் அது? ஓ, அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இங்கதான் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஜஸ்ட் கேஷுவல் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? வெரி குட் வெரி குட். பை தி வே, அந்த பொண்ணை நான் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது? ஐ டோன்ட் மைண்ட், பட் அந்த கேர்ள் அவ்வளவு சாதாரணமா யாரு கூடயும் பழக்க மாட்டா. நானும் சாதாரண நாளைக்கு பெண்கள் விஷயத்துல நான் ரொம்ப லக்கி. ஐ சி. ஏற்கனவே உங்க கோட்ல ஒரு மலர் இருக்கு. யூ மீன் ஷீலா? அது மலர் இல்ல, முள்ளு. அது எப்படி எடுத்தெறியுது தான் எனக்கு தெரியல. ஐ சி. அப்ப நீங்க போய் உட்காருங்க, நான் பாக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் கோடீஸ்வரன். ஏதாவது ஆர்டர் கொடுத்தியா? அத பத்தி எங்க நினைச்சேன், நான் உங்களை பத்தி தானே நினைச்சிருக்கேன். நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க, நான் உன் பேர்ல என் உயிரையே வச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் தானே ஷீலா? ஏ, உங்க வீட்டுல இருந்து டெலிபோன் வந்திருக்கு. உங்க தாத்தா யாரோ மெத்தையில இருந்து கீழே விழுந்து, எங்க தாத்தாவா? அவருக்கு தான் கண்ணு தெரியாத. அதனால தான் கால் இடறி கீழே விழுந்து ஏதோ. எங்க தாத்தா தான் இந்த ஊர்லயே இல்லையே. அப்ப உங்க பாட்டியா இருக்கும். அவங்க தான் மொட்டை மாடியில இருந்து கீழே எங்க விழுந்து. வீட்டுல மொட்டை மாடியே இல்லையே. இல்லாட்ட கீழே இருந்து மொட்டை மாடிக்கு போய் எனக்கு என்னமா தெரியும், டெலிபோன் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். ஷீலா, அவர் ஏன் தொந்தரவு பண்ற? யாருக்கு என்ன ஆபத்து? நீ சீக்கிரமா வீட்டுக்கு போன, டாக்டர் கூட்டு வரேன். போ போ போ.